கொட்டும் வெயில் காலத்தில் குளிர் நிழல் தந்து பல்வகை பறவைகளுக்கும் அடைக்கலம் தந்து அரவணைக்கும் ஆலமரமாக ஆதரவற்ற இளம் தளிர்களை பேணி காத்து வளர்க்கும் தாயாகி நிற்கும் தொண்டு நிறுவனம் மகாதேவ ஆக்கிரமம். 1952 தவத்திரு வடிவேல் சுவாமிகளால் சமய பணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் கால ஓட்டத்தில் போரினாலும் சுனாமியினாலும் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு ஆதரவு தந்து அரவணைக்கும் தொண்டு நிறுவனமாக தன்னை தகவமைத்துக் கொண்டது. இதன் நிர்வாக பணியை இறை பணியாக ஏற்று பணியாற்றி வருபவர் தவத்திரு கணேசானந்த மகாதேவ சுவாமிகள். இன்று போன்ற ஆதிரத்தினத்தாருடைய ஆலோசனையின் பிரகாரம் 7ஆம் வாக்கியாலில் இந்து கல்லூரி, குமரபுரத்தில் இந்து மகா வித்தியாலயம், பன்னக்கண்டி 3ஆம் வாக்கியாலில் பன்னக்கண்டி மகா வித்தியாலயம், புத்துவட்டுவான் மகா வித்தியாலயம், இப்படி 4 பள்ளிக்கூடத்தை அமைச்சு இந்து போன்ற ஆதிரத்தினத்தாருடைய அறிவுறுத்தின்படி அங்கே ட்ரைனிங் தொழிற்சாலை விளக்கிட்ட ஆசிரியர்மார்களை எடுத்து வழி நடத்தி கொண்டு வந்தது. பிள்ளைகளை ஒரு காலத்தில் இந்த மாவட்டத்தையோ இலங்கையோ அரசாளக்கூடிய ஒரு பக்குவத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பவும் 4 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். அதை விட 2 பிள்ளைகள் என்ஜினியரிங் செய்கிறார்கள். 4 பிள்ளைகள் கேம்பஸில் இருக்கிறோம். அது இங்கே ஆச்சிரமத்தில் இருந்து படித்த பிள்ளைகள். இப்படி ஏறக்கூடியவர்களை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து நல்லவர்களாக, ஒழுங்கானவர்களாக, உண்மையானவர்களாக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் வந்து சேர்க்கிறதுக்கு விண்ணப்பம் தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இடம் போதாமல் இருக்குது. முறிப்பிலே 12 கட்டிடம் இருக்கிறது. எல்லாம் சேதாரமாக போச்சுது. 10 கோயிலர் கிடந்தது, 4 கிணறு கிடந்தது. எவ்வளவோ சாமான், கோடிக்கணக்கான சாமான் எல்லாம் தொலைந்து விட்டது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த நாட்டுக்கும் நமது கிளர்ச்சி மாவட்ட மக்களுக்கும் பேருதவியை செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம். நாம் பெற்றெடுத்த ஓரிரு பிள்ளைகளையே பராமரித்து உடை, உணவு, கல்வி கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்க எவ்வளவு சிரமப்படுகிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். இங்கு 128 ஆண் பிள்ளைகளும் 124 பெண் பிள்ளைகளும் பெற்றோர் இல்லா குறை தெரியாது பராமரிக்கப்படுகின்றனர். 6 வயது தொடக்கம் கிட்டத்தட்ட 16-17 வரையான பிள்ளைகள் இங்கே நமது பராமரிப்பில் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே பெண் பிள்ளைகளை பொறுத்தமல்ல பெரிய பாரிய தேவைகள் இருக்கின்றன. உதாரணமாக அவர்களுக்கு வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார், சின்ன பிள்ளைகளும் ஒரே ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறது. காலையில் பாடசாலையை போகணும்னு சொன்னால் 124 பேரும் ஒரே தடவையில் வலிக்கிட முடியாது, குளிப்பதற்கு வசதி இல்லை. அதை விட வளர்ந்த பெண் பிள்ளை இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு அந்த பாத்ரூம் வசதி, பிரதானமாக அந்த பாத்ரூம் வசதி தேவைப்படுகின்றது. அதோடு தண்ணி டேங்கி, சாதாரண பிளாஸ்டிக் நீர்த்தாங்கியத்தான் மேலே நாங்கள் பொருத்தி வச்சிருக்கின்றோம். அந்த நீர்த்தாங்கி போதுமானதாக இல்லை. அவர்கள் குளித்து நிற்கும் போது 10 பேர் குளிக்க, 10-20 பேர் குளிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். சில வேளை கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா தண்ணி இல்லாத பாடு. அவர் பெரிய நீர்த்தாங்கியும் குளியல் அறையும் பிரதானவர்களுக்கு தேவையாக இருக்குது. அத்தோடு அவர்களுக்கு சாதாரண அரச சட்ட திட்டத்தின் பிரகாரம் ஒரு பிள்ளைக்கு 36 சதுர அடி கொண்ட நிலப்பரப்பு அவர்களுக்கு தேவை. அந்த இடம் வந்து நமக்கு போதாமல் இருக்கின்றது. இதே அளவு இப்போ உள்ள மண்டபம் நமக்கு பிரதானம் தேவை. அந்த வந்தால் தான் இந்த இடத்தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்யலாம். அதே வேளை எமது இந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே இங்கே வந்து அவர்களுக்கு குளிக்கிறதுக்கு இடவசதி போதாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு சாதாரண தொட்டி இருந்தாலும் கூட பரவாயில்லை. அதில் நாங்கள் அதை தண்ணி இறைச்சி நாங்கள் அவர்களை குளிக்கக்கூடிய இருக்கும். இன்னும் ஒரு 27 சிறு பிள்ளைகளை நாங்கள் இங்கே வச்சு பராமரிச்சுருக்கிறோம். தனியாக பராமரிச்சிருக்கிறோம் பெண் பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த டொய்லெட் வசதி நிச்சயம் பற்றாக்குறையாக இருக்கிறது. 2 டொய்லெட் தான் இருக்கின்றது. அவர்கள் பராமரிக்கிற உத்தியோகத்தர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். அதிலே எங்களுக்கு ஒரு 2-3 டொய்லெட் அவசரமாக தேவைப்படுகின்றது.
சுனாமி அனர்த்தத்தால் சுருண்டு போக வைக்கப்பட்டவர்கள், போரின் கோரத்தில் பொசுங்கி துடித்தவர்கள் இந்த இளசுகள். இவர்கள் ஒவ்வொருவரின் பின்னும் ஒவ்வொரு சோக வரலாறு பின்னி கிடக்கிறது. குருதியை கண்டாலே குளறி எழும் வயது. இவர்களோ குருதியில் தோய்ந்து எழுந்தவர்கள். 2002ஆம் ஆண்டு என் அப்பா செத்த உடனே அம்மா கொண்டு வந்து 2006ஆம் ஆண்டு இந்த மகாதவ ஆச்சிரமத்தில் கொண்டு வந்து விட்டா. அப்போ நான் படித்து கொண்டிருக்கிற நேரம் சண்டை, 2007ஆம் ஆண்டு சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற நேரம் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிற நேரம் எங்களோட இல்லத்தோடைய நானும் படிப்பை தொடர்ந்து கொண்டு படித்து கொண்டு நான் போய் கொண்டிருந்தேன். அப்பேக்குள்ள தொலைபுரத்தில் வச்சு இந்த ஆச்சிரமத்தால் எங்களை வீட்டை கொண்டே விட்டாங்களா. அப்போ தான் தெரியும் எனக்கு அம்மா செத்துட்டாண்டு, அம்மா வருத்தம் வந்து செத்துட்டான்னு தெரியும். அப்போ நான் என் அக்காவோட அப்படியே இருந்து இந்த இடம்பெயர்ந்து அங்கே முகாமுக்கு போனோன்னே எனக்கு அம்மா அப்பா இல்லைன்ற ஒரு கவலையும் இருந்தது. அப்போ நான் திருப்பி இடம்பெயர்ந்து மீள்குடியை வத்தினோடனே இந்த மெல்லாய்க்கு வந்தோடனே இந்த ஆச்சிரமம் நடக்கிறது கேள்விப்பட்டோன்னே இந்த அக்கா மூலமாக நானும் அண்ணாவும் தங்கச்சியும் இந்த இல்லத்தில் இணைச்சு நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நேரம் இப்போ படித்து கொண்டிருக்கோம். இப்போ 10ல் படித்து கொண்டிருக்கிறோம். வெளியில இருந்து படிக்கிற மாணவர்கள் கணக்கு டியூஷனுக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க. அதால் தான் 1ஆம் இடத்துக்கு வராங்க. எங்களால் வர முடியலை. ஏனென்று கேட்டால் டியூஷன் ஒன்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட பயிற்சி, புதிய பாடத்திட்டத்துக்கு அமைவாக பயிற்சி நெறிப்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் குறைபாடு இங்கே இருக்கு. எனினும் போர் இவர்களை விரட்டிய போது சாவுகளையும் இரத்தத்தையும் பார்த்து ஓடினான் இவன். போர் உயிர்களை அளித்தது, உடல்களை சிதைத்தது, அத்துடன் நின்றதா? இல்லை. எங்கள் வளங்களையும் கொள்ளை கொண்டது. பொருளாதார தடைகளால் எங்கள் தொண்டைகளை நெரித்தது. வறுமையின் கொடுமையில் வாடிப்போக கூடாதே என்று தவித்த தாய் இவனை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாள். வீட்டில் எங்களுக்கு இந்த மின்சார வசதி ஒரு வசதியுமே இல்லை. படிக்கிறதுக்குமே புத்தகங்களோட கஷ்டம், பயிற்சி புத்தகம் எல்லாம் கஷ்டம். அப்போ அம்மா என்ன கொண்டு வந்து இங்கே சேர்த்தா. இங்கே வந்து எங்களுக்கு கல்வி வைக்கிறதுக்கான வசதிகள் சரியான குறைவாக இருக்குது. ஏன்டா நாங்கள் இங்கே இருந்துட்டு ஒரு கதான் சேராக்கள் அறிவினோம். ஆனால் வெளியில் போனால் வெளி பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிங்க, நாங்கள் தான் 1ஆம் பிள்ளையாக வர்றது எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. மற்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் வளர்க்குறோண்டா வெளி பிள்ளைகளுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர்ண்டா எல்லாம் அவங்க எல்லாம் கரைச்சி குடிச்சாண்டெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க முழுதும் அவங்களுக்கு இது தெரியும். ஆனால் எங்களுக்கு கம்ப்யூட்டர்ண்டா என்னண்டே தெரியும். இப்போ தான் வந்து தெரியும். ஆனால் அதுவும் எங்களுக்கு இன்னும் தெரியும். எங்களுக்கு அந்த ஆசிரியர் கூட இல்லை கம்ப்யூட்டர் படிப்பிக்கிறதுக்கு. வேறு வந்து இங்கே நூலக வசதிகள் இல்லை. நூலகத்துக்கான புத்தகங்கள் அதுகள் எல்லாம் வேற இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ குளிக்கிறதுக்கெல்லாம் இப்போ தொட்டி காணோம். நாங்கள் 100 பேரும் ஒரு சின்ன தொட்டியில் தான் குளிச்சு கொண்டிருக்கிறோம். கல்வி கற்கும் ஆர்வம் நிறைந்தவர்கள், பற்றாக்குறைகள் மத்தியிலும் பிடிவாதமாக முன்னேற துடிப்பவர்கள். எனினும் ஏனைய மாணவர் நாளொரு காரணியும் புது புத்தக பைகளும் கொண்டு வரும் போதும், அவர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் மேலதிகமாக கற்று கெட்டிக்காரர்களாக வரும் போதும் இளநெஞ்சுகளில் ஆதங்கம் எழத்தானே செய்யும். ஒவ்வொரு சிறுவனின் நெஞ்சிலும் ஒவ்வொரு லட்சியம் உண்டு. அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போது சேரும் சகதியும் தடுத்து விழுத்தி விடாமல் இருக்க உதவிக்கரங்கள் வேண்டுமல்லவா? தரம் 11 நான் கல்வி கற்கிறேன். இங்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் குறைவாக காணப்படுகின்றனர். ஆசிரியர்கள் கூட ஒரு கிழமைக்கு ஒருக்கா 2 நாள் என்று வந்து படிப்பிக்கின்றார்கள். அதனால் எனது கல்வியில் சிரமமாக இருக்கின்றது. இங்கு இது வசதிகள் எதுவும் குறைவாகத்தான் இருக்கின்றன. கண்ணனிகள் கூட இல்லை. இங்கு நான் ஒரு லோயராகத்தான் வர விரும்புகிறேன். லோயராக வருவதற்கு இங்கு ஆங்கில ஆசிரியர்கள் கூட பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் வருவது ஒரு கிழமைக்கு ஒரு கால் இல்லது 2 நாளைக்கு ஒரு கால் தான் வந்துவிட்டு செல்கின்றார்கள். ஆசிரியர் தூரத்தில் இருப்பதனால் அவர் வருவது கூட குறைவு. முள்ளிவாய்க்கால் என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் 3.25 லட்சம் மக்கள் முடக்கப்பட்ட போது இவர்களும் அந்த கொடுமையை அனுபவித்தவர்கள். மரணங்கள், உடல் உறுப்புகளின் இழப்புகள், பசி, பட்டினி, சாவி, நோலம் என தகித்த பெரும் எரிகுண்டத்தை இவர்களும் கடந்தவர்கள். நடந்து முடிந்த கொடூரத்தின் எஞ்சியிருக்கும் சாட்சிகளாக இவர்கள்.
போர் சுடுகாடாக்கிவிட்ட மண்ணில் கொண்டு வந்து வீசப்பட்டவர்கள். ஆதரவற்ற இவர்களுக்கு அன்பு காட்டி கரம் கொடுத்தது மகாதேவா சிறுவர் இல்லம் என்று கல்வி என்பது பாடசாலை சுவர்களுக்குள் மட்டுப்படுத்தப்படவில்லை. விளையாட்டு, கலை, இலக்கியம், தொடர்பாடல் என கல்வியின் களம் விரிந்து கிடக்கிறது. தேவைகளோ பூதங்களாக எழுந்து நிற்கின்றன, வசதிகளோ பற்றாக்குறைகளுக்குள் பதுங்கி விடுகின்றன. எங்கள் அப்பா இப்படி செல்லடியால் செத்துட்டார். அப்போ நாங்கள் 4 சகோதரர்கள், அம்மா ஒருத்தி தான். இப்போ எங்கள் அண்ணன் அந்த செல்ல பிரச்சனையால் எங்கள்கிட்ட தெரியா. அப்போ எங்கள் கஷ்டம் எங்களுக்கு எங்கள் அம்மா தான் எங்களை பார்க்குறவா. அப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை. என் தம்பியாக்கள் 3 பேர் இருக்கணும். இந்த தம்பியாக்களை பார்க்கறதுக்காக ஒருத்தன் அம்மாவோட இருக்கிறேன், மற்ற 2 பேர் நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து படிக்கிறதுக்கு வந்து நாங்கள் அம்மா பார்க்கணும். நாங்கள் படித்து பெரிய ஆளை வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ஆங்கில பாடத்துக்கான ஆசிரியர் இல்லை, மற்றது மேக்ஸ் பாடத்துக்கும் தூரந்து ஆசிரியர் வரார். அப்படி வரைக்கும் நாங்கள் அங்கே வீட்டு தான் பிரச்சனை. இங்கே வந்தால் எங்களுக்கு இப்படி படிப்புக்கு போதான வசதி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த வசதியை செஞ்சால் நான் ஒரு ஆசிரியராக வந்து இந்த அனாதரவாக இருக்கும் சிறுவர்களுக்கு நானும் கல்வி பண்ணணும்னு ஆசைப்படுகின்றேன். மடிகிடத்தி பாலூட்டி தாளாட்டிய அன்னை எறிகணை பட்டு உயிரிழந்த போது அளத்தெரியாமல் அங்கலாய்த்த மலர்களுக்கும் இந்த இல்லம்தான் ஆறுதல் தருகிறது. போரின் கடைசி நாளில், கடைசி நேரத்தில் வட்டுவாகல் மண்ணில் தாயையும் தந்தையையும் எறிகணை ஒரே நேரத்தில் விழுங்க ஏதுமறியா சிறுமியாகி ஏங்கின்றவள் இவள். சொல்லி மாளாத சோகத்தை சுமக்கும் இவள் எதிர்காலம் எங்கள் கைகளில் அல்லவா? எனது அப்பா மாத்தணல் செல்லடியில் செத்து போனார். கஷ்டத்தால் நானும் அண்ணாவும் மகாதேவா ஆசிரமத்தில் கல்வி கேட்கிறேன். நான் தரம் 5 கல்வி கேட்கிறேன், அண்ணா தரம் 8 கல்வி கேட்கிறார். நான் ஒரு ஆசிரியராக வர விரும்பி இந்த பிள்ளைகளுக்கு நானும் உதவி செய்ய விரும்புகிறேன். ஏதுமறியா வயது எனினும் இவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. இழப்புகளின் மடுக்களை மறந்து இவர்கள் புதிய ஜீவன்களாக புறப்படுக்க இவர்கள் வாழ்வு ஒளியூட்டப்பட வேண்டும். இந்த சிறு மண்டபம் இதுதான் இவர்களின் படுக்கை அறை, படிப்பு மண்டபம், ஓய்வு நிலையம், பாடசாலை செல்ல ஆடை மாற்றும் அறையும் கூட. இப்படியே நீடித்தால் இவர்கள் வாழ்வு நிமிருமா? படிப்பு, குளிப்பு, ஆடை மாற்றல், உணவு உட்கொள்ளல் என இவர்களின் ஒவ்வொரு தேவைகளுக்கும் இன்னொருவர் தேவை. எல்லா பணிகளையும் இளம் வயதிலேயே ஒரு தாயின் பக்குவத்துடன் ஏற்று பணியாற்றி வருபவர். இங்கு 6 தொடக்கம் 10 வயதான பெண் பிள்ளைகள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களை நாங்கள் பராமரித்துக் கொண்டு வருகின்றோம். இவர்களுக்கு 10 டாய்லெட் மட்டும்தான் இருக்கின்றது. 28 பேரும் காலையில் ஸ்கூல் வளர்க்கிறண்டா கஷ்டம். 10 டாய்லெட்டை மட்டும் மாறி பயன்பட நேரமெல்லாம் சிக்கலாக இருக்கும். அதோட ஒரு பாத்ரூம் குளியலறை ஒன்று தான் இருக்கின்றது. எனவே இது போதாது இந்த 30 பிள்ளைகளுக்கும். எனவே இது மேலும் கட்டித்தர சொல்லி கேட்டு அத்துடன் இந்த இது கட்டில் காணாது. 28 பேருக்கு 20 கட்டில்கள்லாம் இருக்கின்றது. இன்னும் 8 கட்டில்கள் தேவையாக இருக்கின்றது. மற்றும் சாமான் எல்லாம் கட்டிலேயே வைக்கின்றார்கள். கொப்பி புத்தகம் அலுமாரி கொடுத்தா புத்தகம் கூடு போல நீட்டாக வச்சிருக்கலாம். அதையும் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீரோடி நெடுவயல் நிறைந்த வாய்க்கால்களில் இரத்தம் ஆறாக பெருகி ஓடிய போது உயிர் காக்க ஒவ்வொரு இடமாக ஓடுவதை விட வேறு வழி தெரியவே இல்லை. நாற்புறமும் நீர் நிறைந்த முள்ளிவாய்க்காலுக்குள் முடக்கப்பட்ட போது வாழ்வு பதுங்கு குழிக்குள் அமுங்கி போனது. எனினும் எறிகணைகள் பதுங்கு குழிகள் மேல் விழுந்து உயிர்களை பலியெடுக்க தயங்கவில்லை. பதுங்கு குழி வாசலிலே தந்தையையும் தம்பியையும் பலி கொடுத்தவள் இவள். எங்களை சொந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் கல்வி ஏற்றுக்கொண்டேன். பிறகு சூழலில் நடந்த பிரச்சனை என்ற காரணத்தால் இடம்பெயர்ந்து விசவமடு பகுதியில் இருந்தாங்க. எனக்கு 10